இப்போ ஒரு செயலை மனசார செஞ்சால் அது பேர் என்ன? சமர்ப்பணம். மனசுன்னே ஒன்று இல்லாத செஞ்சால் அது பேர் என்ன இல்லை? சமர்ப்பணம் இல்லை. மனசுக்கு கற்றுக் கொடுத்ததை செஞ்சால் அதுவும் என்ன இல்லை? சமர்ப்பணம் இல்லை. அப்போது சமர்ப்பணம்ன்ற ஒரு வார்த்தை எங்கடா வரும், யார்கிட்ட இருந்தா அப்படின்னா, ஒரு காதலன் காதலியோ அல்லது காதலி காதலன்கிட்டயோ இருக்குது இல்லை, பரஸ்பரம் நல்லா இருக்கணுன்ற எண்ணம், அது சமர்ப்பணம். எனக்கு கேன்சர் வந்துச்சு, அவளை கூட வாழ முடியாது, அதனால் நான் அவளை வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறேன்னா அவள் வாழ வைக்கிறேன்னா, அது பேர் சமர்ப்பணம். ஏன்? எங்கிருந்தாலும் வாழ்க. ஏன்? ரியல் லவ்னா என்ன? ஒர்க் பண்ணுறது இல்லை, என்னை கூட தான் படுக்கணும்னு சொல்கிறது இல்லை, எனக்கு புள்ள பெற்று கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, என்னை கூட மனைவியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லவே இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கணும்? லவ்வாக இருக்கணும். இங்கிலீஷில் வர லவ். அப்போ அதுக்கு தான் இங்கே வந்து வார்த்தையை தள்ளி போட்டோம், அன்பு. உண்மையான அன்புன்னா ஒரு மனுஷன் கொடுக்கவே வேணாங்க, சமர்ப்பணம் புரிஞ்சால் அன்பாயிடுவான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அன்பு இருக்குது இல்லை, அது என்ன தான் பண்ணிருக்கோம்? அதோட செயல்களுக்கு பேர் சமர்ப்பணம். அன்பே வடிவாயிட்ட ஒருத்தங்கிறான் இல்லை, அவனுடைய செயல் என்ன? ஏன்? அன்கண்டிஷனல். நீ என்ன தான் இருக்கணும்? நல்லா தான் இருக்கணும். நான் பேசின எதுக்கு தான்? நல்லா இருக்குது தான். நான் இப்படி தான் திட்டுறது, சனினே நீ நல்லா இருக்கணும்னு பேசிக்கிறேன், ஆனால் உனக்கு புரியாமல் நான் நல்லா பேசலைன்றேன். நான் நல்லா பேசுறதுக்காக பேசிக்கிறேன், நல்லா இருக்கிறதுக்கு பேசுகிறேன்னா, நல்லவனு நிரூபிக்கிறதுக்கு பேசுகிறேன்னா, உனக்கு இது புரியலையா? உண்மை நீ நேற்று உனக்கு நான் பேசலையா? இப்போ உனக்கு பேசலை நான். ஏன்? நீ என்ன நினைக்கல? உன்னை நல்லா இருக்கணும்னே நினைக்காத நான்சென்ஸ்க்கு நான் பேசினேன் எப்படி புரியும்? ஏன்? அது எப்படி தான் இருக்கணும், தலையெடுத்ததுக்கே நல்லா இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண? அது நல்லா நல்லா இருக்குன்னு சொல்கிறவனை பார்த்து என்ன சொல்லலாம்? நீ யாரும் அதை சொல்கிறதுக்குன்னு கேட்கும்.